பிரேமா, இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து காணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து அவங்க குத்தி கொலை செய்யப்பட்ட நிலைமையில அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்ததாகவும் இதை பத்தின ஆர்டிக்கல் வந்து அனுப்பி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிரேமா, இதை பத்தி எனக்கு பேசலாம். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா காணும்னு சொன்ன மறுநாளே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் வந்து அவரோட உடல் வந்து கிடைக்கிது. அவங்க வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க, இங்கே வந்து படிக்கிறதுக்காக வந்து அதன் பிறகு வந்து வேலைக்கு பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு மட்டும் இதை பார்க்க போகிறதில்ல. அதர் சைட் ஆஃப் த யூஎஸ்ஏன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டாக் சைடு, அதை பற்றியும் வந்து விவாதிக்க போகிறோம். டேட்டாவோட விவாதிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போது. கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கும். இதை தாண்டி என்னென்ன வந்து அவேர்னஸ் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், விவாதிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எந்த ஊர் அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில். ஆமாம், இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்து நமக்கு முழுமையான ஒரு தகவல் வந்து கிடைக்கல. அதாவது வந்து அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டேருந்தோ இல்லை இந்தியன் எம்பசிட்டு இருந்தோ இதுதான் அப்படின்னு கிடைக்க வரல. பட் அவங்களோட ஃபேஸ்புக் பதிவை பார்த்து அவங்க யார், என்ன, எங்கே படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நிறைய வந்து நியூஸ் சேனலில் வந்து வந்துடுச்சு. அவங்க பேர் வந்து நிகிதா ராவ் கோடியாலா அப்படிங்கிறது அவங்க பேர். அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க தெலுங்கு பேசக்கூடிய மாநிலத்தில் தான் வந்திருக்காங்க. எதர் தெலுங்கானாவாக இருக்கணும் இல்லை ஆந்திராவாக இருக்கணும். அவங்க அம்மா வந்து இப்போ ஹைதராபாத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே தான் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ஹைதராபாத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து ஃபார்மசியில் வந்து பண்ணியிருக்காங்க. மேற்படிப்புக்காக தான் வந்து யூஎஸ்ஏ வந்து வந்திருக்காங்க. பால்டிமோரில் மாஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்குது. அவங்க வந்து ஹெலிகாட் சிட்டி மேரிலாண்டில் வந்து வசிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடைக்குது. அது இந்தியன்ஸ் நிறைய வசிக்கக்கூடிய இடம் இல்லை? ஆமாம், நீ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம அந்த பகுதிக்கு போயிருக்கோம். இந்தியன்ஸ் நிறைய வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் அது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வேலை பார்த்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பெண். அவங்க தான் வந்து இப்படி கொலையுண்ட நிலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. என்னாச்சு பிரேமா, யார் அவங்கள என்ன பண்ணா? அவங்கள கொலை செய்ததாக கருதப்படுறது யாருன்னு பார்த்தா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆதித்யா சர்மா. அவங்க பாய் ஃப்ரெண்டேவா? ஆமாம், இந்தியனா? அவங்களும் இந்தியன் தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க கொலை செய்ததாக வந்து சொல்கிறது வந்து டிசம்பர் 31 7 மணிக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து தகவல் வருது. ஜனவரி 2 வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆதித்யா சர்மா வந்து தானாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நிகிதா ராவ் கோடியாலாவை காணும், கடைசியாக வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது நிறைய இந்தியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அதான் அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து அவர் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஜனவரி 2 வந்து ஃபைல் பண்ணுறாரு. கடைசியாக வந்து என் வீட்டுக்கு தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு அப்பார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜனவரி 3 சர்ச் வாரண்ட்டோட அவங்க வீட்டுக்கு, அதாவது அந்த பையனோட ஆதித்யா சர்மாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஆதித்யா சர்மாவோட வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, ஜனவரி 2 கேஸ் கொடுத்த உடனே ஆதித்யா சர்மா யுஎஸ்ஏ விட்டு பறந்து இந்தியா போயிடுறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே பெண் குத்தப்பட்ட நிலையில் சடலமாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆபிஸாக வந்து அவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அவரை பிடிக்கும் பொருட்டு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நடந்தது வந்து ஜனவரி 3 இல்லையா. அந்த பையன் தான் குத்திட்டு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஊருக்கு இந்தியாவுக்கு எஸ்கேப் போயிட்டாங்க. ஆமாம், போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களோட அசம்ஷனில் இது வரைக்கும் அப்படி வருது. ஸோ இன்னும் அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது அது வந்து தீர்க்கமாக வரும். பட் நீ எல்லாத்தையும் வந்து பாயிண்ட்லாம் வந்து சேர்த்தா, ஏன்னா டிசம்பர் 31 அப்புறம் வந்து ஜனவரி 2 தான் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே இறந்து கிடக்கிறது டிசம்பர் 31 அப்புறமே இறந்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர் 31 அப்புறம் அந்த வீட்டில் அவர் வசிச்சுட்டு தான் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அந்த பெண்ணு இறந்தது தெரிஞ்சும் ஜனவரி 2 தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிய வர்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டர்ஸ் படிக்க தான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் விசாவில் கூட இருந்திருக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு க்ளீனாக தெரியல. இன்னும் வந்து அவங்க வந்து இஏடி பீரியடில் இருக்காங்களா இல்லை ஒர்க்கிங் விசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரல. பட் இருந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் மாஸ்டர்ஸ் படிக்க வந்திருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து புதிதாக கதவு திறந்திருக்கும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்திருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இது எல்லாமே ஃபேஸ்புக்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முழுமையான நமக்கு வந்து தகவல் தெரியாது. ஏன்னா அவங்க போஸ்ட்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து அர்லாண்டோ ஃப்ளோரிடா போகணும், அங்கே மூவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு குக்கிங்னா பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கசின் ஒருத்தவங்களும் வந்து இங்கே அரிசோனாவில் இருக்கிறதா வந்து அந்த எகைன் வந்து இந்த ஃபேஸ்புக் அந்த லிங்க்லேருந்து தான் வந்து பார்த்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணு வந்து இங்கே மாஸ்டர்ஸ் படிக்க ஹைதராபாத்லேயே வந்திருக்காங்க.
பல பேர் வராங்க இல்லையா, பல்லாயிரம் பேர் வந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக மாஸ்டர்ஸ் படிக்க வரவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாஸ்டர்ஸ் படிக்க வரும்போது நிறைய பேச்சுலர்ஸாக வருவாங்க இல்லையா, அவங்க வந்து யுஎஸ்ஏ வந்து எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா யுஎஸ்ஏ நைட் லைஃப்பில் ஒரு டார்க் ஃபேஸும் இருக்குது. டிசம்பர் 31 மைட் பி வந்து நமக்கு தெரில, எல்லா அசம்ஷன்லையும் அவ்வளோ பேச முடியாது. நம்ம நியூ இயர் பார்ட்டிக்காக போனாங்களா எதற்காக அப்படிங்கிறது ஃபுல்லாகவே தெரில. பட் யுஎஸ்ஏ வந்து இன்னொரு ஃபேஸும் இருக்குது. நிறைய கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு நாடாக யுஎஸ்ஏ இருக்குது. நீ கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணல. பிகாஸ் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகம் கிடைக்காது. எவ்வளோ கொலை நடந்திருக்குங்கிறது வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் அது நமக்கு டேட்டா கிடையாது இல்லையா. அதனால் நான் யூரோப் கண்ட்ரிஸோட வந்து கம்பேர் பண்ணுறேன். பிகாஸ் அவங்களும் டேட்டா நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது 1 lakh அப்படின்னு பார்க்கும்போது 1 இல்லை 2 இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அமெரிக்காவில் 5 மேலே இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரமும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா 2019க்கு அப்புறம், அதாவது போஸ்ட் கோவிட் 2020, 21, 22லாம் பார்த்தா ஹோமிசைட் ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கொலை செய்யப்பட்டு இறப்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஏன் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இப்படி நடந்தது அப்படின்னு வந்து அவங்க ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து 2023, 24 அப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அந்த பீரியடில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது, அந்த நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருந்தது. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மிக முக்கியமாக லோ இன்கம் வாங்கக்கூடிய பகுதிகளில் ஸ்கூல்ஸ் ஓப்பனே பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வேலை இழந்து இருந்தாங்க. நிறைய பேர் ஸ்கூல் போக முடியாமல் விஷயம்லாம் இருந்ததுனால அந்த இடங்களில் நிறைய இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிச்சது. அதாவது நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கோவிட் அப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டைமாக திரும்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.4 to 4.7 திரும்ப அந்த கிராஃப் மேலே போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னு நான் ஜெனரலைஸ் பண்ணலாம் வரல. பட் கண்டிப்பாக நம்ம யூஎஸ்ஏல இருக்கும்போது ப்ரிகாஷனோட தான் இருக்கணும். நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இதில் நான் ரீசனாக பார்க்கல. எந்த ஒரு பொண்ணுமே எந்த ஒரு பையனுமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது இந்த பார்ட்னர் நம்மளுக்கு ஆப்டாக இருப்பாங்கன்றது ஃபஸ்ட்டு மேக் ஷூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிற ஒரு பையனை வந்து எப்படி சூஸ் பண்ணி அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்பயே நோ சொல்லிட்டு நவுந்து வந்துருக்கலாம். கரெக்ட். ஸோ அந்த ஆதித்யா சர்மாவை பார்க்கும்போது அவரு ஸ்டேட்டஸ் தெரியல, அவர் வந்து இங்கே வந்து யூஎஸ் பார்ன் இந்தியன் ஆர்ச்சினா அப்படிங்கிற மாதிரி, இல்லை அவரும் வீசாவில் இருக்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தெரியல. பட் நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். மிக முக்கியமாக நான் ஏன் மாஸ்டர்ஸ் நான் சொல்ல வந்தது அதுதான். நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸாக வருவாங்க. ஆஃபீஸாக வந்து வேலை செய்கிறதுக்கும் நிறைய பேர் பேச்சுலர்ஸாக வருவாங்க. பட் நீங்கள் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது வேலை செய்ய வரும்போது பேச்சுலர்ஸும் வருவாங்க, குடும்பத்தோடையுமே வருவாங்க. பட் மாஸ்டர்ஸ் பார்க்கும் பெரும்பாலும் வந்து பேச்சுலர்ஸ் தான் வருவாங்க. நல்ல பாயிண்ட் சொன்னோம். இங்கே தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் பார்ட்னர் வந்து செலக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம். அமெரிக்காவை சேர்ந்த சுதிக்ஷா கோனாக்கி, நம்ம வந்து போன வருஷம் அதை வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக போன வருஷம் அமைஞ்சது. டாமினிக் ரிப்பப்ளிக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஹாலிடே போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறாங்க. ஆனால் திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அந்த பொண்ணு இன்னி வரைக்கும் வரவே இல்லை. போன வருடமே அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெண் வந்து பெரும்பாலும் அந்த மூழ்கி இறந்துருக்கக்கூடும், அவங்களோட உடல் கூட கிடைக்கல. ஸோ மூழ்கி இறந்துருக்கக்கூடும். 21 வயசு தான், வெர்ஜீனியாவை சேர்ந்த பெண், பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போது அது நடந்து ஒரு வருடத்துக்கு உள்ளாக இன்னொரு இன்சிடெண்ட்டும், ஒரு இந்தியன் ஆர்ஜின் கேர்ள் இந்த மாதிரி இறக்குறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்தான். அமெரிக்காவில் வந்து இது நான் முன்னாடி அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸும் கொடுத்தேன். இது வந்து நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸை பார்க்கும்போது இங்கே மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்ஸும் கொடுத்தேன். நீ பார்க்குற இந்த ஹோமிசைட் ரேட்ஸ் பர் 1 lakh அப்படிங்கிற மாதிரி வந்து 2022 FBI டேட்டா நீ இதில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பாரு, ஹோமிசைட் ரேட் வந்து லூசியானா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நியூ மெக்சிகோ இருக்காங்க, அர்கான்சா, மிசோரி, சவுத் கரோலினா, அப்படி சதர்ன் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு டிப்பிக்கலாகவே வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒரு ரேட்டு. நம்ம யூஸ்வலாக வந்து நல்ல வெதர் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது. வேறஸ் நீ இந்த பக்கமா இது எல்லாமே வந்து ரேட்டு தான், எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லலை. 1 lakh பர்சனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்குதுன்னு. நீங்கள் நார்த் ஈஸ்ட் வந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நியூ ஹாம்ஷயர் எடுத்துக்கோ, வெர்மாண்ட், மேசச்சூசெட்ஸ் எடுத்துக்கோ, மெயின் எடுத்துக்கோ, ரோட் ஐலாண்ட் எடுத்துக்கோ, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நம்ம அந்த சதர்ன் ஸ்டேட் பார்க்கும்போது டெக்ஸாஸ் வந்து 6.7 ஆல்மோஸ்ட் வந்து ஆவரேஜில் தான் இருக்காங்க. ஆனால் டெக்ஸாஸில் நம்ம போகும்போது சொன்னாங்க இங்கே நிறைய மிஸ்ஸிங் கேஸ் நடக்குதுன்னு. கரெக்ட். இது வந்து ஹோமிசைட்
சூசைட் ரேட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, நல்ல பாயிண்ட் சொன்னேன். இப்போ நம்ம வந்து மிஸ்ஸிங் கேசஸ் வந்து அதுவும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. சதர்ன் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது. மிக முக்கியமான வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து மெக்சிகோ பார்டர், எந்தெந்த ஸ்டேட்ஸ் நிறைய பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்களோ அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் கலிஃபோர்னியா பார்க்குறீங்க, அங்கே தான் அதிகமான மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அரிசோனா பார்க்குறீங்க, டெக்சாஸ் பார்க்குறீங்க, இதெல்லாமே பார்டர் ஸ்டேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எகைன் அங்கேயுமே வந்து கேஸ் ஸ்டடி வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து போகும்போது அவங்க சொன்னது, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிங்க குழந்தைய, ஏன்னா வந்து இங்கே நீங்கள் கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அலபாமாவில் நான் இந்த நியூஸ் பற்றி பார்க்கும்போது இன்னும் நியூஸ் கிடச்சிது. அலபாமாவில் இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆகி அதன் பிறகு வந்து சடலமாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. பட் சைல்டு மிஸ்ஸிங் கேசஸ் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஃபேஸும் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேசஸ் மிஸ்ஸிங் கேசஸ் எங்கே கம்மியாக இருக்கும் போகும்போது எகெயின் வந்து நார்த் ஈஸ்ட்டு அண்ட் கோல்டு அதிகமாக உள்ள ஸ்டேட்ஸில் வந்து கம்மியாக இருக்காங்க. ரோட் ஐலாண்ட், சவுத் டெக்கோட்டா, நார்த் டெக்கோட்டா, டிசி, வெர்மான், நியூ ஹாம்ஷயர் இங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்காங்க ரிலேட்டிவ். டிப்பிக்கலாகவே சொல்லும்போது நார்த் ஈஸ்ட்லாம் கொஞ்சம் சேஃபான ஸ்டேட்டாக தான் சொல்லுவாங்க நீ பார்க்கும்போது கம்பேர்ட் டு த சதர்ன் ஸ்டேட். நான் ஏன் சொல்கிறேன்னா நிறையா மக்கள் நம்ம வந்து இப்போது டெக்சாஸ் அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குன்னு நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா சொல்கிறது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு விஷயம், அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா. 90s லவ் வேறு மாதிரி இருந்தது, 20s கிட்ஸ் லவ் வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஜென்சி அப்படி வந்து அந்த லவ்வுக்கான டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நிறைய சொல்கிறாங்க இல்லையா, லவ் பெஸ்ட்டிங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலே லவ்வுக்கு கீழே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரைட் பர்சனை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து அது பேரண்ட்ஸ் கையில் அவ்வளோ இல்லை. ஏன்னா வந்து அந்த ஒரு சுதந்திரம் இங்கே கொடுத்துருவோம் இல்லையா. ஏன்னா குழந்தைங்க வந்து வளர வளர ஆப்வியஸாக வந்து அவங்களோட பர்சனை, அவங்களோட பார்ட்னர் அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கைடன்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் வந்து இதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோமோ சொல்லாமல் பண்ணால் என்ன பண்ண முடியும்ல அவங்களோட லைஃபு. ஸோ நம்ம அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இந்த மாதிரி விஷயத்துல தான் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயத்தெலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு தான். ஆமாம், ஒரு ஓப்பன் டாக் தேவைப்படுது. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்குமான அந்த ஓப்பன் டாக், ஒரு ஃப்ரெண்ட்லி, அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. நீ வந்து லவ்வோட டெஃபினேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகல, சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப்புமே 90s இந்த மாதிரி 20s இல்லை. அப்புறம் இப்போ ஜென்சி அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்களே. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரி வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ அவங்க வேறு மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஃபேமிலி ரூம்லேயோ லிவிங் ரூம்லேயோ இருப்பாங்க, அவங்க ரூம்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது மட்டும்தான் பார்க்கலாம், இல்லை பார்க்காம போகலாம். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் போயிட்டே இருப்பாங்க. ஒரு கேப் விழுந்துகிட்டே இருக்கும். அடுத்த காலேஜ் போவாங்க, அங்கே ஒரு கேப் விழும். இதெல்லாம் ஓப்பனாக பேசி தான் ஆகணும் இல்லையா. நம்ம வந்து அமெரிக்கா மாதிரி இடங்களில் இருக்கும்போது இந்த ஒரு கேப் இது உண்மையாகவே விழுந்துட்டுருக்கும். இது வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து இங்கே அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நிறைய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கோம். ஸோ அவங்களோட லைஃப்ன்றது நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம யாருமே மிஸ்டேக் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். கரெக்டு. ஸோ இந்த ஒரு கேஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணு வந்து ஐ திங்க் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் வந்து என்ன ரைட்டு ராங்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு கேஸ் மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. பேரண்ட்ஸ் பேச்சும் கேட்கலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த குழந்தைங்களா இருந்தாலும் எப்படியும் எல்லா பேரண்ட்டுமே வந்து எந்த குழந்தையும் தப்பான வேலை போயிடணும்னு கைட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ப்ராப்பர் வேலை தான் யோசிச்சு வளர்த்துருப்பாங்க. ஸோ பேரண்ட்டை பற்றி குறை சொல்லி எந்த யூஸும் இல்லை பிரேமா. அந்த பசங்களுக்கு ஒரு பார்ட்னர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணுன்ற விஷயம் ஒரு ஏஜ்க்கு மேலே கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் பண்ணுறது ஒரு காமனான விஷயம் தான். யாரை அவங்க லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறாங்க, இல்லை யார் கூட பேசுகிறாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்ல. கரெக்ட். பட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ் சைல்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஒரு கைடன்ஸ் வந்து போய் சேர முடியும் அப்படின்னு. கொஞ்சம் கண்டிப்போடு இருக்கிறதும் அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், கொஞ்சம் கண்டிப்பும் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு மெல்லிய நூல் தான் இருக்கு இல்லையா. கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அதுவுமே ரொம்ப டஃப்பாக இருக்கு. கரெக்ட். அது அந்த ஒரு விஷயமும் இருக்கணும். அது கொஞ்சம் பேலன்ஸாக வந்து போகணும். அப்போ தான் வந்து நம்ம நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதுதான் பல வீடியோ நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கிறது வந்து நான் வந்து தமிழை பற்றி நான் நிறையா சொல்லிக்கிட்டே வர்றது. பிகாஸ் நம்ம சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்களோட இல்லைனாலுமே நம்ம கொடுக்குற அறிவுரைகளும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடி திருக்குறளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அதுதான். எப்படியாவது நம்ம பசங்கள்கிட்ட போய் சேர்த்துணும். கஷ்டமான ஒரு விஷயம் தான், 100% கஷ்டம் தான். பட் எப்படியா நான் வந்து சேர்த்துணும்ல நான் அது வந்து இப்போ நிறையா தமிழ் ஸ்கூல்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது அந்த லிட்ரேச்சர், அந்த இலக்கியமே வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ஒரு முகமும் யூஎஸ்ஏக்கு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து குழந்தைங்களை இங்கே வளர்க்குறது, நம்ம ரைட் கைடன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக முக்கியமாக நீங்கள் இங்கே மாஸ்டர்ஸ் பண்ண வரீங்கன்னா
நீங்கள் வந்து டக்கு நம்ம பார்க்குற வந்து யூஎஸ்ஏ லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்த பிறகு ஒரு 2-3 வருஷம் எங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கல. பட் ஓவர் த பீரியட் எங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து சிகாகோ போயிட்டு திரும்ப வரும்போது எங்கள் காரை வந்து சைடில் வந்து சாஸாக அடிச்சுக்கிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1-2 o'clock இருக்குமா அந்த இன்சிடென்ட். இந்தியானாங்கிற மாகாணத்தில் தான் நடக்குது. ஐ திங்க் கொலம்பியா நினைக்கிறேன், அந்த சிட்டி பேர் மனசு அந்த வீடியோ முன்னாடி வரைக்கும் யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை பற்றி யாரும் ஷேர் பண்ணி நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி பண்ணி நம்ம காரை வந்து வழிமறைப்பாங்க அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சேஃபான கண்ட்ரி. என்னோட தாட்லாம் அப்படி தான் இருந்தது அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும். ஒருவேளை அவங்க அன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்துக்கலாம். பட் அது வந்து நம்ம தான் நம்மளோட சேஃப்டியை வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணுன்றது அன்றைக்கி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நைட்டில் வெளியில் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போனோன்னா திரும்ப வரத்துக்கு நாங்கள் அடுத்த நாள் மார்னிங்கு பகல்லே ட்ரைவ் பண்ணி வருது அது வந்து நாங்கள் மேக் ஷூர் பண்ண ஆரம்பித்தோம். கரெக்ட். அதுதான் நான் நிறைய டேட்டாவோட கொடுக்குறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு மக்களே. ஏன்னா நமக்கு எங்கோ அங்கொன்று இங்கொன்று நடக்கிறது விட்டுறக்கூடாது. அந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸில் இருக்கணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணும்போது அதன் பிறகு பார்க்கும்போது இன்னொரு நண்பர் சொன்ன ஒரு விஷயம் தான். அவங்க மிஷிகனில் இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என் கார் பக்கத்துலேயே வந்து ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே வந்தாங்க, அந்த காருக்குள்ளே கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. பட் நான் நிறுத்தவே இல்லை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் 911 கால் பண்ணுறேன், வந்துருவாங்க அப்படின்னா அந்த கார் என்னை மீறி வேகமாக போயிடுச்சு. அந்த பொண்ணு கத்தவும் இல்லை அந்த பிறகு அப்படின்னு. நம்ம வண்டியை நிறுத்துங்கிறது பெரிய ரிஸ்க். அது எங்கே இருந்தாலும் நடுராத்திரியில் வண்டியை நிறுத்துங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ அதெல்லாம் வந்து அவேர்னஸோடு இருங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸும் தேவைங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினது. பட் அது வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். கடவுள் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன வலிமையை தரணும். ஏன்னா வந்து குடும்பம் வந்து அங்கே இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கனவோடு இங்கே படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு வேலை வாங்கிட்டு அவங்க லைஃப்பில் ஒரு பொண்ணாக அவங்களோட சொந்த காலில் நிற்கணும்னு யோசிச்சு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட ட்ரீமே இது இங்கே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கடவுள் தான் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அந்த ஃபேமிலிக்கு. அண்ட் எகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டி